எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சவால்கள் நிறைந்த ஷேர் மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஆச்சரியகரமாக 75 பாயிண்ட் என்பது மார்க்கெட் ப்ளஸில் தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி காலையில் கீழே தான் போன மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது ரெண்டு மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்லிமெண்ட் மான்சூன் சீசன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும் பொழுது இதில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது ஏதாவது இந்த செஷனில் டிஸ்கஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி பேசும்பொழுது டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஏதாவது முக்கியத்துவம் வருதா, அதே மாதிரி போர்ட் மற்றும் ஷிப்பிங் ரிலேட்டடான தகவலில் ஏதாவது வருதா, மற்றும் மினரல்ஸ் ரிலேட்டடான செக்டரில் ஏதாவது தகவல் வருதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனாலையும் நம்மளுடைய மார்க்கெட் என்பது மேல் நோக்கி வந்திருக்கு. இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. அது நம்மளுடைய வீடியோனுடைய நடுவில் பார்ப்போம். நண்பர்களே, சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கெல்லாம் கரடியை நம்மளை ஓட ஓட விரட்டி அடிக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா நம்மளுடைய மார்க்கெட் மேலே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டே மொத்தமாக 80 பாயிண்ட் தான் ப்ளஸில் இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் 100 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டை மேல் நோக்கி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கே அந்த நல்லவன் ரிலையன்ஸு, அது நம்மளுடைய மார்க்கெட்டு 75 பாயிண்ட் கீழே இறக்கி விட்ருக்கு. இவன் மட்டும் 75 பாயிண்ட் கீழே இறக்கி விடாமல் மேலே 75 பாயிண்ட் ஏற்றிருந்தான்னா இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ப்ளஸ் அப்படின்றது வந்திருக்கும். இந்த 300 பாயிண்ட்டுங்கிறது நிஃப்டியில் மிகப்பெரிய ஒரு மூமெண்ட். இப்படி ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்க வேண்டிய நாள் தான் இன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு. இன்னைக்கு நம்மளை கெடுத்து விட்ட நல்லவன் யாரு அப்படின்னாக்கா ரிலையன்ஸ்னுடைய ரிசல்ட்டு தான். நீங்களே சொல்லுங்க, வேற ஒரு பயலாவது இந்த அளவுக்கு இறங்கியிருக்கானா? டிசிஎஸ் வெறும் 7 பாயிண்ட் தான் நிஃப்டி கீழே இறக்கி விட்டுட்டு இருக்கு. ஹிந்துஸ்தான் லிவர் வெறும் ஒரு 5 பாயிண்ட். இந்த ஐடிசி என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு 4 பாயிண்ட் இறக்கி விட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு 300 பாயிண்ட்டுக்கு மேலே நல்லபடியாக ஒரு பெஸ்ட் சினாரியோ அப்படின்றது நடந்திருந்தால் 300 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவை பெருசாக லாபம் கொண்டு வந்திருக்கணும். சரி, கடைசிக்கு -300 பாயிண்டில் இது இன்னைக்கு நிஃப்டி வந்துருமோன்னு பயந்துட்டு இருந்ததுக்கு +300 வராட்டி தொலைது, ஏதோ ப்ளஸ் ஒரு 80வது வந்ததேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு போக வேண்டிதான். ஆனால் இன்னைக்கு திடீர்னு இந்தாங்க சந்தோஷத்தில் ஆடுங்க அப்படின்னு சில ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஆட வச்சிருக்கக்கூடிய பங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற பங்கு தான். ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக ரொம்பவுமே ஃப்ளாட்டாக இருந்த பங்கு தான் இந்த அமரா ராஜா. ஸோ நீண்ட நெடுங்காலமாக கும்பா குட்டி, தூக்கத்தில் இருக்கும் குட்டி அப்படின்னு பெயர் வாங்கி இந்த அமரா ராஜா பேட்டரி ஷேர் ப்ரைஸ் இன்று ஒரு 3% ஏறி இருக்கு. இதனால் ஒரே ஆரவாரமாக பல முதலீட்டாளர்கள் பரவாயில்ல எங்காலும் 3% ஏறிட்டாயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ சில இடங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க லாங் பெண்டிங், நீண்ட காலமாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீண்ட காலமாகவே பாதி கிணறு ஒரு 1400 வரைக்கும் கூட வர முடியாத ஒரு பங்காக இந்த அமரராஜ் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு 3% ஏறினது மனதுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. இது சும்மா கொட்டாவி விடுறதுக்காக எந்திரிச்சேன் தம்பி, மற்றபடி எந்திரிச்சு ஓடுறதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் நடக்க போகுதா, இங்கிருந்து மறுபடியும் தூக்கத்தை கண்டினியூ பண்ண போகுதா, அல்லது ஏதாவது மேலே 1400 இது அடுத்து ஒரு 4-5 மாதத்துலேயோ அல்லது ஒரு வருஷத்துலேயோ வரப்போகுதா, அல்லது இன்னும் கொஞ்சம் சீப்பாக போய் இங்கே பாருங்க இப்போவே இதனுடைய டிவிடெண்ட் டீல் என்பது 1% இருக்குது 1000 ரூபாய் என்பது இருக்கும் பொழுது, அல்லது இன்னும் கொஞ்சம் சரிவடைஞ்சு ஒரு 500 வரைக்கும் போயிட்டு அப்புறம் இது மறுபடியும் பெருசாக வரப்போகுதா அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு கடந்த 6 மாசத்துல பார்க்கும் பொழுது இது ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய விலை என்பது அடிவாரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்டரி ரிலேட்டடான இன்னொரு பங்கு இருக்கு, எக்ஸைடு அப்படின்ற பங்கு. அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அது 0.52% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காகவும், இந்த பங்கு தற்போது மார்ச் குவார்ட்டரில் ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்த பங்காகவும் தான் இந்த எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது இருக்கு. இந்த பங்குமே நீண்ட நெடுங்காலமாக இந்த செக்டர்லேயே பெருசாக மகிழ்ச்சி என்பது வரலிங்க நண்பர்களே. கடந்த 6 மாதமாக இந்த செக்டரில் இருக்கக்கூடிய முன்னணி பங்குகளுக்கு மகிழ்ச்சி என்பது வரல. இனி அடுத்தடுத்த நாட்களில் தன்னுடைய 1 இயர் ஹையை போய் தொடுங்குவாங்களா இல்லை மறுபடியும் புது லோ போவாங்களான்னு தெரில. பட் சென்டர் பாயிண்டில் இருக்குது.
மேலே வந்துச்சுன்னா அட ஒரு வருஷம் கழிச்சு தான் பழைய ஹை வரட்டும், இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி Q1 ரிசல்ட் இம்பேக்ட்னால தான் இன்னைக்கு மறுபடியும் அதுலேயும் முக்கியமாக இந்த 2 கம்பெனியினுடைய ஷேர் பிரைஸ் மேலே வந்ததுனால தான் மறுபடியும் ஒரு நம்பிக்கை. இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்ன ஃபேமஸ் டயலாக் மாதிரி இந்த 25,000க்கு மேலே இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு நாள் லைஃப் லைன் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த 2 பங்குகள் தான். முடிவு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 2 பங்குகள் பெரிய அளவில் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு இந்த AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவன் ஒரு 5% இறக்கி விட்டுருக்காங்க. இன்னொரு பங்கு ரோசரி பயோடெக், நீ செய்யறதெல்லாம் நியாயமா, கீழே இருந்தியே ரிசல்ட் நல்லா கொடுத்து மேலே இது வருவியே அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா 5% கும்பா. ஸோ இந்த பங்கினுடைய ரிசல்ட்டில் பெரிய முன்னேற்றம் என்பது இல்லை. போன குவார்ட்டரில் 34 கோடியா லாபம், இப்போவும் அதே தான் லாபம். அதனால் பெருசாக எதுவும் முன்னேற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட்டை செலிப்ரேட் பண்ணல. அதனால் 5% கீழே இறக்கி விட்டுட்டாங்க பாவம். இதில் இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய பங்குகளும் சில வாலட்டிலிட்டியான பங்குகள் இருக்குது. பட் பெரும்பாலும் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் பங்குகளும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த யூகோ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பங்கு பல நாட்களாக இன்னும் 52 வீக் லோவில் இருக்கான். இது ஒரு வருஷத்தில் யாராவது வாங்கியிருந்தாலே மனசு நோகடிச்சு தான் இருப்பாங்க. இதே 3 வருஷம் பீரியடில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்பவும் யாராவது 2023 சமயங்களில் போய் வாங்கியிருந்தாலும் மனசு நொந்து போய் தான் கொண்டிருப்பாங்க. ஏன்னா சமீபத்தில் பெருசாக ஏறவே இல்லை. ஒரு பங்கு மேல் நோக்கி ஏறுதுன்னா அவனுடைய குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸ் என்பது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வரக்கூடிய Q1 இவனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. கடந்த சில குவார்ட்டர்களாக அது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏமாத்தலை. ஸ்டாக் வைஸ் வேணால், ஸ்டாக் ப்ரைஸ் வைஸ் வேணால் ஏமாத்திடுச்சு. பட்டு அந்த ஸ்டாக்கினுடைய பர்ஃபார்மன்ஸ், P&L பர்ஃபார்மன்ஸ் என்பது மேல் நோக்கி தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே மிஸ்மேட்சாக இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுகுது, ஆனால் அந்த பங்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு தெரில. ஸோ மக்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கில் இந்த யூகோ பேங்க்கு ஒன்று. ஏன் அப்படின்னாக்கா அது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஆச்சரியகரமான ரிசல்ட்டுக்கு இது வெளியிடாதா, எங்களை காப்பாற்றி விடாதான்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 52 வீக் ஹை என்பது 55 ரூபாய் அப்படின்ற உயரத்தில் இருக்கு. நண்பர்களே, ஏதாவது இன்னைக்கு பெருசாக கிராஷ் ஆச்சுனாக்கா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கிட்ட சும்மா இந்த 5% கீழே இறங்கினது, 10% இறங்கினதெல்லாம் என்கிட்ட காட்டாத. போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தேன்னாக்கா இந்த 5% இறங்கினதெல்லாம் நான் பார்த்து பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு 20%, 30% நீ ஏதாவது கையில் இருக்கிற ஹோல்டிங் இறக்கி காட்டு, அப்போ தான் நான் ஏவரேஜ் பண்ணுறக்கு ஒரு வசதி. சும்மா 5%க்கு 100 ரூபா 10 ரூபா இறங்குறதுக்கெல்லாம் ஏவரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா மார்க்கெட் கீழே இறங்காமல் இது என்னடா கரடிகளுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி கீழே போகாமல் அப்படியே +80 பாயிண்ட் போயிடுச்சு. என் கண்களை என்னாலேயே நம்ப முடியலன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள கிள்ளி பார்த்தேன். சத்தியமாக இன்னைக்கு மார்க்கெட் ப்ளஸில் தான் போயிருக்கு. இந்த சமயத்தில் கீழே இறங்கிட்டு ரெக்கவரியான பங்குகளில் எது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கல, இந்த NMDC அப்படின்ற பங்குமே ஒரு ஃபேமஸான பங்கு தான். எங்ககிட்ட இருக்கிறவங்களாம் எங்கள் உசுரை வாங்காரக்குன்னே இருக்காங்க. ஆனால் நீ பரவாயில்ல தம்பி அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த 1.5-2 மாதத்துக்குள்ளேயே 6% 2 முறை தன்னுடைய சிறிய லோலேருந்து ஹைக்கு 2 முறை போய் 12% 2 மாதத்தில் சம்பாதிச்சு கொடுத்த ஒரு பங்காக இந்த NMDC இருக்குது. பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க, இங்கேயே ஏயா பிக்கப் ஆகிற, இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஒரு 60 ரூபா ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா நல்லா இருக்குமேன்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி அவன் பெருசாக கீழே விழாமல், அதாவது ஏப்ரல் மாதத்தினுடைய லோ கிட்ட வராமல் அது ஏதோ ஜூன் மாதம் லோ கிட்டையே பிக்கப் ஆகி மறுபடியும் ஒரு 6% மேலே ஏறிய பங்காக இந்த NMDC அப்படின்றது இருக்குது. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் தகவல்கள் மூலியமாக ஒரு பங்கு ஏறி இறங்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு முன்னாடியே ஒரு வேளை டெக்னிக்கல் வேலை செய்யுதோ, ஆடி அமாவாசைனாவே கொஞ்சம் ஆடிரும் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2-3 வருடங்களாகவே ஒரு குறிப்பிட்ட கோட்டுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான்.
ஒருவேளை இன்னைக்கு 5% ரிசல்ட்டினுடைய காரணத்தை காமிச்சு இறக்குறானா, இல்லை இந்த டெக்னிக்கலுக்காகவே 840 வரைக்கும் போனவன் ஒரு 100 ரூபாய் இறங்கி 740 போறானான்னு தெரியல. பட் நிறைய பேர் நீ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் 6 மாத காலத்திலிருந்து 8 மாத காலம் வரைக்கும் டைம் எடுத்து கீழே இறங்கி அப்புறம் மறுபடியும் ஒரு 4-5 மாதம் காலம் எடுத்துக்கிட்டு மேலே போகிறான். இதுதான் இந்த 2-3 வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ பல பேர் என்ன ஒரு பூஜை செய்கிறாங்கனாக்கா, அடுத்த ஒரு 6 மாதத்தில் நீ ஒரு 600 ரூபா பக்கத்தில் வா, அப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு 900 ரூபா போ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செய்வீர்களா அப்படின்றது இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் செஞ்சுதா இல்லையான்னு 6 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில பங்குகளில் இந்த அப்போலோ டயர் அப்படின்ற பங்கு உண்டு. இந்த பங்கு சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியிலிருந்து 360 ரூபா ரேஞ்சிலிருந்து 2 முறை மேல் நோக்கி போயிருக்கான். இப்போ சமீபத்தில் ஒரு 420 அப்படின்னு வந்து விழுந்த பங்கு கொஞ்சம் 450 வரைக்கும் கீழே வந்து விழுந்திருக்கான். நீ என்னப்பா இவ்வளவு ஸ்லோவாக இருக்க, கொஞ்சம் வேகமாக ஒன்றா 400 ரூபா ரேஞ்சுக்கு வா, இல்லைன்னா ஒரு 360 ரூபா ரேஞ்சுக்கு வா. அப்படி வந்து விழுந்ததுக்கப்புறம் தானே நாங்கள் பல பேர் வந்து அந்த சப்போர்ட்லேருந்து ஏறுவியா இல்லை கீழே போவியா அப்படின்றதையே நாங்கள் பார்க்க முடியும். நடுவுலையே உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த அப்போலோ டயரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்போலோ டயர் ஒன்றா மேலே போகணும், இல்லைன்னா கொஞ்சம் கீழே வந்து ஏதாவது ஒரு ட்ரேடிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதான் இப்போதைய ரெக்வஸ்டாக இருக்குது. நண்பர்களே, இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்னு ஒரு பங்கு, இந்த ஸ்டீல் கம்பெனிகள்லேயே இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வச்சிருக்கிறவங்க இப்போ சமீபத்தில் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது எத்தனை முறை சமீபத்தில் கீழே விழுந்தாலும் மறுபடியும் அத்தனை முறை மேலே வந்து இவங்களை காப்பாற்றி விட்டுருக்கு. இதே இந்த டாடா ஸ்டீலு, செயிலு, இது போன்ற இந்த என்எம்டிசி ஸ்டீலு, இது போன்ற கம்பெனியில் வச்சிருக்கக்கூடிய ஷேர்கள்ட்ட போய் நம்ம சிரித்து பேசினோம்னா மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது பழைய ஹைக்கு இன்னும் திரும்பி வந்து சேரல, அதனால் கொஞ்சம் சோகமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்ற பங்கு இருக்கிறதுலே உச்சத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் தடாலடியாக கீழே விழுந்து பல பேர்த்துக்கு மறுபடியும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி திடீர்னு ஏதாவது தடாலடியாக ஒரு 900 பக்கத்தில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பங்குக்கு ஏதாவது அதனுடைய ரிசல்ட் சீசனில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்துட்டு ஒரு 6 மாதமாக தாண்ட முடியாத இடத்த தாண்ட வைக்க போகுதா, அல்லது கீழே இறங்கி மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்கறக்காக இன்னொரு ரவுண்டு சம்பாரிச்சு கொடுக்கறக்காக கீழே இறங்குதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படின்ற பங்கில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மட்டும் தொடர்ந்து உச்சியில் போய் மேலே போகிறக்கே துடிக்கிறான், அல்லது கீழே இறங்கினாலும் மேலே ஏற்றி விட்றான், ஏன் மற்ற பசங்கள்லாம் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற உங்கள் கருத்தை பற்றி சொல்லுங்கள். நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு கீழே தான் இறங்கணும் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி கீழே இறங்கிச்சு. ஆனாலும் திடீர்னு ஒரு 150-200 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி ஆச்சு அப்படின்றதுல வந்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்றவங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை நீங்கள் வந்து சட்டத்தை மீறி சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு செபி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லுச்சு. அவன் எவ்வளவோ கோடி சம்பாரிச்சிருந்தான், அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நீங்கள் சட்டத்தை மீறி சம்பாரிச்சிருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து கேஷில் ஈக்குவிட்டிலையும் பொசிஷன் எடுத்துகிட்டு, அதே நேரத்தில் ஃபியூச்சர்லேயும் பொசிஷன் எடுத்துகிட்டு, அதே நேரத்தில் ஆப்ஷன்லேயும் சைமல்டேனியஸாக நீங்கள் பொசிஷன் எடுத்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று மார்க்கெட்டை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணியிருக்கீங்க, அதனால் இவ்வளவு கோடி சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்ன பணத்தை இந்த ஜேன் ஸ்ட்ரீட் கொண்டு வந்து கட்டிட்டு மறுபடியும் எங்களை ட்ரேடிங்க்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் வந்து செபி வந்து ஓகே நீங்கள் ட்ரேடிங் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் மீடியாக்களில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அவனுக்கு என்னங்க, அவன் ஆல்ரெடி சிஸ்டம்ஸு சாஃப்ட்வேர் வச்சுட்டு ஹை ஸ்பீடு ட்ரேடிங் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அது ஒரு லாஜிக், உங்களுடைய மனசுக்குள்ளே கூட 1008 லாஜிக் இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு. அது பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எது நல்லதாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை செயல்படுத்த முடியல அப்படின்றதுனால தான் பல பேர்த்தினால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவன் வந்து பல ஐடியாக்களை யோசித்து அதையே பேக் டெஸ்ட் பண்ணி எது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி அவன் ஆப்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது பண்ண முடியுமா, வேறு செக்மெண்ட்டில் பண்ண முடியுமான்னு அவன் மறுபடியும் ஹை ஸ்பீட் ட்ரேடிங்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறான்னு வச்சிங்களேன், அப்புறம் மறுபடியும் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி தான் பார்ப்பான். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் ஃபாரினர்ஸுக்கு ஓகே ட்ரேடிங்க்கு அலவுடு அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும்
மேபி மார்க்கெட் என்பது ரெக்கவரி ஆகிருக்கலாம். ஆனால் நாங்கள் உஷாராக இருக்க முடியும், இனிமேல் உங்கள்கிட்ட எல்லாம் நாங்கள் வெளிநாட்டுக்காரங்கிட்ட நாங்கள் பணத்தை லாஸ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருனாக்கா, நான் போன வாரம் என் புரோக்கருக்கு இமெயில் பண்ணி இந்த எஃப்என்டோ செக்மெண்ட்டை டிசேபிள் பண்ணி விட்ருப்பா, இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், அந்த எஃப்என்டோ செக்மெண்ட் இல்லாதனால தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நன்றி, வணக்கம்.